இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்க வந்த உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். பிகாஸ் இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தால் எப்படி நம்ம வாங்கன்னு கூப்பிடுவோம், அந்த மாதிரி நீங்கள் நம்ம வீட்டை, நம்ம தோட்டத்தை, நம்ம பூஜை ரூமை தான் பார்க்க போகிறீங்க. இவர் பார்த்திங்கன்னா பஞ்சகாவியத்தில் செஞ்ச விநாயகர். அவருக்கு வந்து எருக்கல மாலை வந்து நான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள் இவ பண்ணுற அலும்பு. நீங்கள் எந்த பூஜை பண்ணாலும் அதில் அம்மன் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தாம்பூலம் வச்சு பண்ணுங்கள். வெத்தலை பாக்கு, பூ, பழம் போட்டு அந்த மாதிரி. அதை மறந்துடாதீங்க. நம்ம வீட்டுக்கு வந்த ஒரு தெய்வத்தை, நம்மளோட காளி குழந்தை ஸ்வரூபத்தில் வந்திருக்கா. அதே மாதிரி நீங்கள் வேல் வச்சு பூஜை பண்ணுறீங்களா, கண்டிப்பாக கனி கொடுங்க பலி. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஏர்லி மார்னிங் இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன். பூஜா ரூம் டூர் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். பட் இந்த வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சில சீக்ரெட்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். நிறைய பேர் சில கஷ்டத்தை சொல்லி என்னை காண்டாக்ட் பண்ணிங்க இல்லையா, அந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் நான் வந்து ரிவீல் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு டிஸ்க்ளைமர் வந்து சொல்லிடுறேன். இது எல்லாம் இப்படி இருந்தால் தான் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இவ்வளோ தெய்வங்களை வைக்கணும், இவ்வளோ கிராண்டாக பண்ணணும், கிராண்டு இல்லை, எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணுறேன். பட் சிலர்னால இதே வந்து கொஞ்சம் யதார்த்தமாக எடுத்துக்க முடியாது. இவ்வளோ விஷயங்கள் பண்ணணுமா, நம்ம வீட்டில் வந்து ஒரே ரூம் தான் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி நான் நிறைய வீடை பார்த்துருக்கேன். அந்த சும்மா அந்த சிமெண்ட் ஷீட்லலாம் ஒரு சாமி ஃபோட்டோ சொருகி வச்சு கும்பிட்றவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் ஒரு விளக்கேற்றி கும்பிட்டா கூட நீங்கள் வந்து யதார்த்தமாக இருக்கீங்கன்னா சாமி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடும். நீங்கள் என்ன தான் ஒரு பெரிய வீடே எடுத்து நீங்கள் எல்லாம் பண்ணி கோவிலே கட்டி நீங்கள் வந்து உள்ளே வந்து விஷத்தை வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் தலையில் நின்னாலும் தெய்வம் உங்ககிட்ட வரப்போகிறதில்ல, நீங்கள் இருக்கிற இடத்துக்கும் வரப்போகிறது கிடையாது. அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நான் நிறைய சீக்ரெட்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக ஏதாவது உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, மஞ்சள் அரளிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேங்க. இது கொஞ்சம் ரேர் வெரைட்டின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா செவ்வரளி, இன்னும் பூ வர ஆரம்பிக்கல. மேலே நம்ம வாஷ் பண்ணி ட்ரெயின் பண்ணுற தண்ணியும் இங்கே வந்து இறங்குற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா 7 டே ரோஸ். இது எவ்வளோ பேர் வீட்டில் இருக்குதுன்னு சொல்லுங்கள். அண்ட் இது வந்து வெள்ளை அரளி, நிறைய பூ கொடுக்கும் எப்போவுமே. அதே மாதிரி இது பிங்க்லேயே கொஞ்சம் பெரிய பெரிய பூவாக இருக்கும். நான் வச்சதுலேயே இதுதான் கொஞ்சம் சீக்கிரம் பூ எடுத்துருச்சு. இந்த முருங்கை எத்தனை தடவை மரத்தை வெட்டினாலும் முளைச்சி வந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து தங்கரளின்னு சொல்லுவாங்க. அம்மனுக்கு வந்து ரொம்ப விசேஷம். இது வந்து பிங்க் அரளி. இது வச்சு ஒரு வருஷமே ஆகுது. இப்போ தான் பூ வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் வந்து மருதாணி, கருவேப்பிலை மரம். இவங்கள நீங்கள் நிறையா வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம ஹெர்பல் ஆயிலெல்லாம் நான் இவங்களை வச்சு தான் காய்ச்சோம். இது வந்து பிங்க்கு. இது கொஞ்சம் ரேர் வெரைட்டி, ஒரு மாதிரி பார்பி பிங்க் மாதிரி வரும். இவங்க வந்து செவ்வரளி. அதிகமாக பூ கொடுக்குறவங்க இவங்க தான். முருகர், பிரத்யங்கரா, வாராகி, இந்த மாதிரி பல தெய்வங்களுக்கு இவங்க ரொம்ப ஸ்பெஷல். சரிங்களா? அதே மாதிரி நல்லா வளர்ந்துட்டாங்க, குபு குபுன்னு வளர்ந்துட்டாங்க. இங்கே பார்த்திங்கன்னா மேண்டுவில்லா பிளான்ட். உங்களுக்கு நம்ம சேனல் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்தா ஞாபகம் இருக்கும். இது வந்து நந்தியாவட்டம். க்ளோஸாக இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் எனக்கு வந்து அண்ணாமலையார் வந்து எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு. இந்த பர்டிகுலர் ஃப்ரேம் வந்து எனக்கு என்னோடய ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க, நான் ஒரு ஃப்ரீ சீட் கொடுத்துருந்தேன். அந்த ஃப்ரீ சீட்க்கு வந்து படித்த ஒரு ஸ்டூடெண்ட், 8500 ரூபீ வர்த் கோர்ஸ் அது. அவங்க எனக்கு வந்து இந்த அண்ணாமலையார் ஃபோட்டோ வந்து கிஃப்ட் பண்ணாங்க. எப்போவுமே நம்மளுக்கு கிஃப்டாக ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஐட்டம் வருதுன்னா அது ரொம்ப ஸ்பெஷல். அது எனக்கு அண்ணாமலையார் எப்போவுமே ஸ்பெஷல். மனசு ஒரு மாதிரி இருக்குன்னு டீடாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ப்ரிஃபர் பண்ணுற பிளேஸ் வந்து திருவண்ணாமலை தான். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கோமாதா ஸ்டாச்சு. ஸோ உங்களுக்கு அது சொல்ல வேண்டியதே இல்லை, ரொம்ப ஒரு பாசிட்டிவ் சைன் அவங்க. ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டு இருப்பாங்க. அண்ட் 2 சைட் பார்த்திங்கன்னா மயில் இருப்பாங்க. இந்த மயில் வந்து நான் மருதமலையில் வாங்கினேன். இந்த 2 குதிரை பற்றி நான் ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். இது உண்மையாக சாய் பண்ண ஒரு பெரிய மிராக்கிள். நான் டெடிக்கேட்டட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சிவன்,
பார்வதி, விநாயகர், முருகர் இந்த செட்டு பார்த்திங்கன்னா நான் தஞ்சாவூரில் வாங்கினேன். தஞ்சாவூரில் காதி ஷோரூம் வந்து இருக்கும், கோயிலுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில். ஸ்டாச்சூஸ்க்காகவே எக்ஸ்க்ளூசிவாக வந்து இருக்கும். ஸோ அந்த ஷோரூமில் வந்து நான் வந்து வாங்கினேன். அது இல்லாமல் அந்த 2 எலிஃபெண்ட்ஸ் இருப்பாங்க பாருங்கள், இங்கே ஒருத்தங்க அண்ட் இங்கே ஒருத்தங்க. அதுக்கப்புறம் இந்த என்னோடய டேட்டூ, இது வந்து என்னோடய ஸ்டூடெண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணது மருதமலையில் வாங்கி. அப்புறம் இங்கே ஒரு சின்ன வாராகி இருப்பாங்க. இந்த வாராகி வந்து நம்ம ஹோமம் பண்ணும்போது வாராகி கோயிலேருந்து நம்மளுக்கு கிஃப்ட் பண்ணாங்க. இந்த வேல் வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க. திருச்செந்தூருக்கு வந்து நாங்கள் தைப்பூசத்துக்கு நாங்கள் எல்லோரும் போயிருக்கும் போது திடீர்னு ஒரு அம்மா வந்து என் கையில் கொடுத்துட்டு போனாங்க. அப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் இருந்தாங்க. இந்த வேல் ரொம்ப ஸ்பெஷல். இது வந்து ராமர் சீதா செட்டு என் ஃப்ரெண்ட் நாயனா எனக்கு கிஃப்ட் பண்ணது பெங்களூர்லேருந்து. ஸோ பாருங்கள், நம்ம மகாராஜா உட்காந்துருக்கார். எனக்கு எல்லாம் கொடுத்தவர், என் கூடவே இருக்கவர். இன்றைக்கி நான் இப்படி இருக்கேன், என்னோடய பொசிஷனுக்கும் என்னோடய லைஃப் ஸ்டைலுக்கும் காரணம் இவர் தான், சாய் மகாராஜ். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி தீபாவளி அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தவர் கொற்ற மலையில். ஸோ இவர் வந்த நேரம் இந்த என்ன சொல்லலாம், ஸ்டாச்சு தான், நீ ஸ்டாச்சூஸ் பண்ண ஆரம்பி அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷனாக இருக்குமோ என்னமோ. 6,000+ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நான் கொடுத்துருக்கேன். பாபா ஆகட்டும், வாராகி ஆகட்டும், இப்போவும் கொடுத்துட்ருக்கேன். எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக், அதாவது அவங்களோட மெயினாக அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், அப்புறம் வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு மெயினாக வந்து பேபி, இதெல்லாம் எனக்கு இந்த ஏஜில் எனக்கு இவ்வளோ கிரெடிட்ஸ் கிடைக்குதாங்கிறது எனக்கு பெரிய ஒரு விஷயம். நான் இப்படி காலெல்லாம் அவர் கமுத்தி விடுவேன் நைட் டைமில். எல்லாமே கொடுத்தது அவர் தான். ஸோ இந்த செயின், இந்த எல்லா கதையுமே பாசிட்டிவிட்டி சொந்தங்களுக்கு வந்து தெரியும். சாரி, நானே கேமரா ஒரு கையில் ஹேண்டில் பண்ணி ஒரு கையில் பேசுகிறேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சாய் மகாராஜ் அவர் கீழே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் இந்த விநாயகரை நம்ம பிரதிஷ்டை பண்ணுறோம். ரியான்ஸ் ஹீலிங்லேருந்து நம்மளுக்கு அனுப்பியிருந்தாங்க இல்லையா. ஸோ வெள்ளை இருக்க மாலை போட்டு வச்சுருக்கேன். பாபாவுக்கு எப்போவுமே இந்த வெள்ளி டம்ளரில் பால் வச்சுருவேன், காய்ச்சாத பால். இது வந்து கிருஷ்குட்டியோட கொலுசு, இப்போது பாபா தான் போட்டிருக்காரு. சரிங்களா. இங்கே வந்து பாபா பாதம் வந்து இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய முருகர் இருப்பார். நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கின முருகர். அதாவது அந்த ஃபேஸில் வந்து அந்த தேஜஸ் தான் ரொம்ப மெயின். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த தேஜஸ். அதுக்கப்புறம் இந்த வேல் வந்து ஹாஸ்டல் ஓப்பனிங் செரமனிக்கு வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ அதில் வேல் குத்தி வச்சுருக்கேன். பின்னாடி வந்து சோட்டானி கரை பகவதி அம்மன். ஸோ அவங்கள வந்து நான் ரொம்ப வந்து என்ன சொல்லலாம், வேண்டி விரும்பி கும்பிட்றேன் அப்படிலாம் கிடையாது. ஆனால் அவங்களோட பவர், அவங்களோட ஆரா வந்து எவ்வளோ முக்கியம். மெயினாக வந்து இந்த நெகட்டிவ் வைப், ஈவில் பீப்புள்ஸ் கிட்டேருந்து நம்மளை காப்பாற்றுறக்கு அவங்க ப்ரெசன்ஸ் எவ்வளோ முக்கியம்னு நான் இப்போ நீங்கள் எப்படி யூடியூப்பில் பார்க்குறீங்களோ அந்த மாதிரி பார்த்து விரும்பி சோட்டானிக்கரை போய் இந்த ஃபோட்டோ, இந்த ஃப்ரேம் நான் வாங்கிட்டு வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா கருமாரியம்மனோட ஃபேஸும் மகாலட்சுமியும் இருப்பாங்க பாருங்கள். இவங்க வந்து மாட்டு சாணமில் இந்த பஞ்சகாவியம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி செஞ்ச ஸ்டாச்சு. அதுக்கப்புறம் சிவலிங்கம் கோயம்புத்தூர் காதி ஸ்டோரில் நான் வாங்கினது. இந்த விளக்குக்கு பின்னாடி அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மன் ஸ்டாச்சு இருப்பாங்க. விளக்கு கடை ராஜலக்ஷ்மி அம்மா எனக்கு கிஃப்ட் பண்ணது. ஸோ ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு அண்ணாமலையார் அவங்க கொடுத்தது நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கடவுள். நான் எதிர்பார்க்கல. நான் வந்து வாராகி அந்த மாதிரி யாரையாவது கொடுக்க போகிறாங்கன்னு நினச்சேன், முருகர் அப்படின்னு. பட் வந்து அண்ணாமலையார் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே இருப்பாங்க. எப்போவுமே நீங்கள் தீர்த்தம் வைக்கணும். நான் மண்பாண்டத்தில் வச்சுருப்பேன். சரிங்களா. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது எல்லாம் இருக்கணுங்கிறது கிடையாது. இது நான் வந்து ஒரு ஆசைக்கு பண்ணுறது தான். ஓகேங்களா. ஸோ பைரவர் அதிகமாக எந்த வீட்லேயும் வச்சு கும்பிட மாட்டாங்க. ஆனால் எனக்கு பைரவர் வந்து ரொம்ப பிடிக்கும். தேய்பிரை அஷ்டமி வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். சரிங்களா. தட்டும் உங்களோட பிஸ்னஸ்க்காகட்டும் நீங்கள் பண்ணுறது அவ்வளோ நல்லது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வர்ண பைரவர் இருப்பார்.
பெருமாள் இருப்பாங்க. இந்த பெருமாள் ஸ்டாச்சுலாம் வாங்கி 12 இயர்ஸ் இருக்கும். திருப்பதியில் வாங்கினது. லக்ஷ்மி ஸ்டாச்சு எனக்கு ஒருத்தங்க கிஃப்ட் பண்ணது திருப்பதியிலேருந்து. வலம்புரி சங்கு, அதில் லோட்டஸ் வச்சுருக்கேன். இங்கேயும் தீர்த்தம் வச்சுருப்பேன். நீங்கள் வந்து தீர்த்தம் கண்டிப்பாக வைக்கணும், அது வந்து பார்த்துக்கங்க. ஸோ மேலே இருக்கிற ரேக்கில் இவங்க தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த வெள்ளருக்கு செடியில் வந்து செஞ்ச விநாயகர் இருப்பார். ஸோ இவங்க தான். எப்படி இருக்காங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ மகாராஜாக்கு அடுத்து மகாராணி நம்ம வீட்டுக்கு வந்த ஒரு பெரிய பவர்ஃபுல் சோல். நிறைய பேர் கேட்குறீங்க, இவங்க இருக்காங்க அப்போ அவங்க என்ன ஆனாங்க, அந்த மாதிரி குழந்தைத்தனமாக கேட்காதீங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு உங்களை மாதிரி நான் இல்லை, என்ன மாதிரி நீங்கள் இல்லை. ஸோ அப்படி தான் நான் ஒவ்வொரு தெய்வத்தையும் பார்க்குறேன். வாராகி அவங்க கையில் வந்து உலக்கையோடு நான் வச்சுருப்பேன். கருங்காலி மாலை போட்டு விட்டுருப்பேன். சரிங்களா? இவங்களை பற்றி சொல்கிற தனியாகவே ஒரு வீடியோ போடணும். பயங்கர வைப்ரண்ட்டான ஒருத்தங்க நம்ம வீட்டுக்குள்ளே. சரிங்களா? இவங்க நம்ம காளி, நம்மளை தேடி வந்த காளி இவங்க தான். அப்புறம் நான் முதல் வாங்கின வாராகி சிலை இவங்க. இங்கேயும் தீர்த்தம் வச்சுருப்பேன். நீதி தேவதை மாசாணியம்மன். இந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப பழைய ஃபோட்டோ, முடிஞ்ச அளவுக்கு பத்திரமா வச்சிட்ருக்கேன். தயிர் சாதம் பிரசாதம் வச்சுருக்கேன். மீனாட்சி அம்மன். என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்பாங்க, ரொம்ப நீங்கள் விரும்புகிற அம்மன் தெய்வத்தைலாம் கேட்கும்போது நான் கண்ணை மூடிட்டு மீனாட்சி அம்மன் சொல்லுவேன். எனக்கு மீனாட்சி அம்மன், கருமாரி அம்மன், சமயபுரத்தா இவங்க 3 பேரை பர்சனலாகவே, அதாவது அவங்கள ஒரு கேரக்டர் மாதிரி நான் நினச்சி விரும்புவேன். ஸோ அவங்க தான். இங்கே பார்த்தீங்கன்னா அஷ்டலக்ஷ்மி ஃபோட்டோ குபேரரோட. நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் லக்ஷ்மி குபேரர் பூஜை வந்து பண்ணுவேன். அண்ட் வந்து ராகு, நான் இதை பெருசாக சொல்லிக்க காமிச்சதில்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் ராகு பகவானை வந்து ரொம்ப ப்ரே பண்ணுவேன். ஒருத்தவங்களோட க்ரோத்துக்கு வந்து ராகு ரொம்ப முக்கியம். ஸோ ராகுவோட ஃபோட்டோ இருக்கும். திருநாகேஸ்வரமோட ஃபோட்டோ. அண்ட் இவர் தான் முதல்ல என் லைஃப்பில் வந்த பாபா. ஆல்மோஸ்ட் ஒரு 13 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கின முதல் பாபா. இவர் வந்து அண்ணாமலையார். என் பர்த்டே அன்றைக்கி திருவண்ணாமலை போயிருந்தப்போ என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொன்னாங்க, மேம் இங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வாங்கணும் இந்த சிலையை. பூ விழுந்துருச்சு. மகாலட்சுமி, விநாயகர், இவங்க எல்லாம் வெள்ளி. இந்த விளக்கும் வெள்ளி விளக்கு தான். இந்த பிரசாதம் வைக்கிறதும் வெள்ளி பாத்திரம் தான். இதில் பார்த்திங்கன்னா கிறிஸ்டல்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பேன். ரியான்ஸ் ஹீலிங்கில் வாங்கினது. அண்ட் கருமாரியம்மனோட ஃபோட்டோ வந்து லக்ஷ்மி குபேரரோட ஃபோட்டோ, லக்ஷ்மி குபேரரோட சிலை, லக்ஷ்மி குபேரர் பூஜை பண்ணுற 108 காயின், பால் சங்கு, வலம்புரி சங்கு, பால் சங்கு எல்லாருமே இருப்பாங்க இங்கே. ராஜகோமதி சக்கரம், பால் சங்கு, சோழி வைக்கிறது ரொம்ப நல்லது இருக்கும் எப்போவுமே. அண்டு பார்த்திங்கன்னா 5 ரூபி, 10 ரூபி, 20 ரூபி காயின்ஸ் நான் எப்போவுமே சேர்த்துவேன். ஸோ இது வந்து வெள்ளி பவுல் இதில் சேர்த்து வச்சுருப்பேன். இந்த பூசணிக்காய் எதுக்குன்னா, நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு வேண்டப்பட்டவங்க பூஜை ரூம் காமிக்கும் போது ஒரு பூசணி பலி கொடுத்துரு, கண்ணு படும், குழந்த மாதிரி தான் நீ இவ்வளோ இதாக காமிக்கிற, ஸோ கண்ணு பட்டுருன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக பூசணி வச்சுருக்கேன்.